நிறைய பேர் இப்போல்லாம் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கிறாங்க. ஆனால் வரலட்சுமி நோன்பு உருவான புராண கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு முறை சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் விளையாட தொடங்கினாங்க. இவங்களுக்கு நடுவராக இருந்தது சித்ரநேமின்ற கந்தர்வ பெண். இந்த சித்ரநேமி சிறந்த சிவபக்தை. அதனால விளையாட்டின் போது எல்லா தீர்ப்புகளையும் சிவனுக்கு சாதகமாகவே கொடுத்தாங்க. இதனால கோபப்பட்ட அம்பிகை அவங்களுக்கு ஒரு சாபத்தை வழங்கினாங்க. சாபத்தால் தீராத நோயில் அவதிப்பட்டாங்க சித்ரநேமி. இந்த சாபத்துக்கான விமோச்சனத்தை அம்பிகையே அவங்களுக்கு சொன்னாங்க. அதாவது துங்கபத்ரா நதிக்கரையில் ஆவணி முதல் வெள்ளிக்கிழமையில் பெண்கள் மகாலட்சுமியை வேண்டி பூஜைகள் செய்வாங்க. அந்த யாக புகை மேலே பட்டா இந்த நோய் நீங்கும்னு பார்வதி தேவி சித்ரநேமிக்கு சொன்னாங்க. ஆனால் அந்த காலங்களில் இந்த பூஜையை யாருமே கடைபிடிக்கல. அதனால சித்ரநேமி மகாலட்சுமியை வேண்டி பிரார்த்தனை செய்தாள். உடனே மகாலட்சுமி மனம் இறங்கி சாருமதின்ற பெண்ணுக்கு இந்த விரதத்தை கற்றுத்தந்தாள். சாருமதி இந்த விரதத்தை மேற்கொண்டு அரசியானாள். மேலும் இந்த விரத முறைகளை பல பெண்களுக்கு கற்றுத்தந்து துங்கபத்ரா நதிக்கரையில் பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அங்கு சென்ற சித்ரநேமிக்கு சாப விமோச்சனமும் கிடைத்தது. இதுதான் வரலட்சுமி விரதம் உருவான கதை.